நீ தத்தெடுத்த தமிழுக்கும், என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என் முதல் வணக்கம். அதுக்கப்புறம் அன்ரேவல்டு பயாலஜி இந்த கிளாஸ்க்கு வந்து பார்க்குற எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது என்னடா புதுசா ஒரு யூடியூப் சேனல்னு வந்து பார்க்க வந்திருக்கவங்க பல பேரா இருக்கலாம். இல்ல பயாலஜி அப்படின்னு சர்ச் பண்ணி எங்கேயோ ஒரு மூலையில என்னோட வீடியோஸ் வந்து அதை பார்க்குறவங்களாவும் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, பயாலஜியை பத்திய ஒரு ஒழுங்கான புரிதலே நம்ம மக்களுக்கு இல்ல. பயாலஜினா அது என்னமோ வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நடுவுல, அது அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மூட நம்பிக்கை. பயாலஜிய பத்திய மூட நம்பிக்கைய விளக்குறதுக்காகவும், பிளஸ் பயாலஜி எப்படியெல்லாம் படிச்சா, எந்தெந்த கன்டென்ட்லாம் படிச்சா நமக்கு ஈஸியாவும், நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோரிங் கெப்பாசிட்டி அதிகமாக்குறதோ, அதெல்லாம் சொல்றதுக்காக தான் அன்ரிவல்டு பயாலஜி இது பண்ணேன். ஒன் டைம் வரைக்கும் எனக்கும் சயின்ஸுக்குமே ஆகாது. அதாவது பிஃபோர் கொரோனா பீரியட். இந்த கொரோனா பீரியடுங்கிறது எல்லாருக்கும் எப்படி போணுச்சோ, பட் தே ஆர் த கோல்டன் டேஸ் ஃபார் மீ. அந்த பீரியட்ல தான் தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்ட்லயும் நான் தேர்னது. அதுக்கப்புறம் வந்த எல்லாமே வந்து என்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? அபோவ் ஆவரேஜ் கிட்ட ஒரு மார்க் எடுக்க முடிஞ்சுச்சு என்னால. அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் காலேஜில் யூஸ் பண்ணால் எனக்கு இன்னும் நிறைய மார்க்ஸ் அண்ட் நிறைய ஒரு நேம்ஸ் வந்துச்சு. அதை வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணி உங்ககிட்டயும் உங்களாலே அது முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக தான் ஐ ஆம் ஹியர். என்னாலே முடியுங்கிறப்போ உங்களால் முடியாதா? சரி வா. ஃபஸ்ட்டு பயாலஜி. பயாலஜி இந்த பேரையே இப்போ இந்த பயாலஜி ரிலேட்டட், இந்த சயின்ஸ் ரிலேட்டட் எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும், இன்ஜினியரிங் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசிக் பயாலஜியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த டேர்ம்ஸை பிரித்து படிக்கிற பழக்கம் வேணும். சிலபிஃபிகேஷன்னு ஒன்று நமக்கு சின்ன கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபிஃபிகேஷன் வழியாக நீங்கள் அந்த வார்த்தையை 2 வார்த்தையாவோ 3 வார்த்தையாவோ பிரிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கான மீனிங்கை ஒன்று சேர்த்திங்கன்னா அந்த ஹோல் டேர்ம்க்கான டெஃபினிஷனையே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி முடியும்? இப்போ பயாலஜிங்கிற அந்த ஒரு வார்த்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த வார்த்தையை 2ஆ பிரிக்கிறேன். பயோ ப்ளஸ் லாகஸ். பயோ ப்ளஸ் லாஜி. ஃபஸ்ட்டு பயோ ப்ளஸ் லாஜி. பயோ ப்ளஸ் லாஜியை இப்போ நான் க்ரீக் டேர்ம்ஸில் சொல்லணும்னா பயோ ப்ளஸ் லாகஸ். லாகஸ்னா ஸ்டடி ஆர் எக்ஸ்பிளனேஷன். க்ரீக் டேர்ம்ஸில் நம்ம இங்கிலீஷ் கன்வர்சேஷன் பண்ணோன்னா ஸ்டடி ஆர் எக்ஸ்பிளனேஷன். பயோங்கிற டேர்ம் லைஃபுங்கிற மீனிங் தரக்கூடிய ஒரு க்ரீக் டேர்ம். இந்த மாதிரி இந்த பயாலஜிங்கிற வேர்டே நான் பிரித்த மாதிரி இன்னும் இருக்கிற நிறைய நேம்ஸ். இப்போ நீங்கள் ஒரு அனாட்டமி படிக்கிறீங்கன்னா அந்த அனாட்டமியில் மசில்ஸ் பிரித்து படிக்க தெரிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அந்த மாதிரி தான் பயாலஜியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சயின்ஸாக இருந்தாலும் அது வந்து பயாலஜியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெவல் நீங்கள் போனால் கூட இந்த டேர்ம்ஸை பிரித்து நீங்கள் படிக்கிற அந்த தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா யூ ஆர் தி பெஸ்ட். ஓகே. இப்போ பயாலஜி. இந்த பயாலஜிங்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். யாருக்கு கஷ்டம்? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு கஷ்டம். அது அப்படியே குருட்டாம்போக்கில் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கஷ்டம். அதை வந்து எடுத்தோம் படித்தோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஆனால் பயாலஜி ஒரு லவ்வோட, எப்படி ஒரு லவ்வோட படிக்கணும். லவ் மட்டும் இருந்தால் போதுமா? அதை ஈஸியாக சில டேர்ம்ஸ்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஃப்ராங்காக சொல்லணும்னா எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. சில டேர்ம்ஸ் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஆனால் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கதை மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு மத்தியானம் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா நான் ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த படத்தோட பிளாட் கேட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க, கடகட கடகட கடகடன்னு சொல்லுவீங்க. அதே இப்போ ஒரு பயாலஜியில் ஒரு 5 மார்க் படிக்கிறீங்க, அதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மறந்துடுவீங்க. எல்லாரும் மறந்துடுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சில பேர் மறந்துடுவீங்க. அப்படி மறக்கிறது எதனால? நம்ம ஹியூமன் பிரெயின்னால. நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு என்ன கெப்பாசிட்டினா, ஈஸியாக இருக்கிறது இந்த சாங்ஸ் மாதிரி, இந்த ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கலாம், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்ம அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டடீஸில் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த சேனல் நான் எதுக்கு ஆரம்பித்தேங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போ இதுக்கு அன்ரிவல்டு பயாலஜி இந்த நேம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்ரிவல்டு இதை பிரித்தாலே ஒரு வேர்டு வருது, அன்ரிவல்டு. அன்ரிவல்டுங்கிற வேர்டு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். அன்ரிவல்டு இந்த பேர் வந்து நான் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் ஏன் அன்ரிவல்டுங்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேர்ம் யூஸ் பண்ணேன்னா, அன்ரைவல்ங்கிறது டு அன்டைன்னு அர்த்தம். அதாவது பயாலஜியில் இருக்கக்கூடிய
சில பல ரகசியங்கள அன்டைப் பண்ணி உங்களுக்கு இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சேனல் தான் அன்ரிவல்டு பயாலஜி. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லித்தர போகிறதில்ல, ஒன்றுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறதும் இல்லை. ஜஸ்ட் இந்த சேனல் நான் எதுக்கு ஆரம்பித்தேங்கிற ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன், பயாலஜியை பற்றிய ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். பயாலஜிங்கிறது நம்ம படிச்சுட்டோம். பயாலஜியில் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிய வேண்டிய டேர்ம் என்னென்னா செல். செல்னா என்ன? செல் இஸ் a basic and structural functional unit of ஆல் லிவிங் ஆர்கானிசம். எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்தாலும் அதோட கடைசி ஸ்டேட், இதுக்கு மேலே உடைக்கவே முடியாதுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் செல். அந்த செல் தான் வந்து அதுக்கு ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செல் இல்லாமல் ஒரு டிஷ்யூ உருவாகிறாது. இந்த செல் தான் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூ, ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன், ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம். அந்த ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் ஒரு 4-5 குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம் தான் நம்மளாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம செல்ஸ் பார்த்தாச்சு. இந்த செல்ஸுங்கிற டேர்மு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு மறக்கக்கூடாது. எம்பிபிஎஸ்ஸே நீங்கள் படித்தாலும் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் லெசனில் உங்களுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் என்னென்னா செல். இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி. இந்த பயாலஜிங்கிற டேர்ம் வந்து 10th, இப்போ நீங்கள் 10th முடிச்சு 11th வந்து என்ன குரூப் எடுக்கிறதுன்னு தெரியலைன்னா நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது பயோமேக்ஸ் தான். ஏன்னா பயோமேக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்தால் அந்த லட்சியத்துக்கு ஏற்றபடி எக்கனாமிக்ஸோ பயாலஜியோ எடுங்க. பட் ஆனால் பயோமேக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் போக முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகலாம், ஒரு ஃபிசிஸ்ட் ஆகலாம், ஒரு பயாலஜிஸ்ட் ஆகலாம், ஒரு பாட்னிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு 6 மாதம் கிளாஸ் மாதிரி போய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா பயாலஜி ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ்குள்ளே நுழைய முடியாது, நுழையிறது கஷ்டம். அதுக்காக வந்து இப்போ உங்களுக்கு நான் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே தான் போக போகிறேன், இல்லை மெடிக்கல் ஃபீல்டு இல்லை சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே தான் நான் போக போகிறேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆக போகிறேங்கிறது எனக்கே தெரியலை. அந்த டைப் ஆஃப் மூடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி திங் பயோமேக்ஸ் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். இதை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதோட நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.